சொல்லிக்கொண்டு தமிழர்களை இழிவுபடுத்தக்கூடிய, தந்தை பெரியாரை இழிவுபடுத்தக்கூடிய சில கூலிக்காரர்களை எதிர்த்து அரசியல். அம்மையார் கனிமொழி சொல்றாங்க, தமிழுக்கு துரோகம் செய்யக்கூடிய, தமிழர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய துரோகிகளை எதிர்த்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அரசியல் பண்ண வேண்டியிருக்குது. அவர் 50 வருஷமா அரசியல் பண்றாரா, அவருக்கு எதிரின்னு சொல்ல யாருமே இல்லையாமா. ஆனால் துரோகிகள் தான் இருக்காங்க. அந்த துரோகிகள் தமிழ் துரோகிகளாமா, தமிழின துரோகிகள் அப்படின்னு சொல்றாரு. அந்த துரோகிகள் தமிழ்னு பேசுறது, தமிழன்னு பேசுறது, தமிழன்னு பேசி தமிழை இழிவுபடுத்துறது, தமிழன்னு பேசி தமிழரை இழிவுபடுத்தி பேசுறது, பெரியாரை இழிவுபடுத்தி பேசிகிட்டு இருக்க கூலிக்காரர்களை எதிர்த்தெல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் அரசியல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்களையும் தமிழ் தேசியத்தையும் ஏதோ நம்ம துரோகிகள் அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா பேசி வைக்குது. நம்ம கூலிக்கு பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி பேசி வச்சுருக்கு. அதுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் வேறு லெவலில் ரிப்ளை கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத நீங்களே கேட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அவங்க அப்பாவை தான் அப்படி சொல்கிறாங்க. அம்மையார் கனிமொழி பெரியாரை இழிவுபடுத்தும் கூலிகளை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டியது இருக்குதுன்ட்டு அவங்க அப்பாவையும் அந்த கட்சியினுடைய தோற்றுனர் ஐயா பேரறிஞர் அண்ணாவையும் தான் சொல்கிறாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் வேறு லெவலில் கனிமொழி அவர்களுக்கு பதிலடி கொடுத்தாங்க. நம்ம கூலிக்காரன் கிடையாது, நான் கூலிக்காரன் கிடையாது, உங்கள் அப்பா தான் கூலிக்காரு. ஏன்னா தமிழ்நாட்டில் முதல்ல பெரியாரை எதிர்த்து கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவரை திட்டினது பூராமல் யார், இந்த அண்ணாதுரையும் கலைஞர் தான். அவர் இவங்கள சொல்லுவார், இவங்க வேசி மகன்கள் அப்படின்னு சொல்லி இவங்க அதுக்கு பதில் சொல்லுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் பேசியிருந்தது, கெட்ட வார்த்தைகள், ஆபாச வார்த்தைகளை யூஸ் பண்ணது அவங்க 2 பேர் தான். பெரியாரை திட்டினது அண்ணாவும் கலைஞர் தான். அப்போது உங்கள் அப்பா தான் கூலிக்கார் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் வேறு லெவலில் பதிலடி கொடுக்குறாரு. இதில் அண்ணன் சீமான் மிக தெளிவாக ஒரு கேள்வி கேட்குறாரு. பெரியார் சாதியை ஒழிச்சார் அப்படின்னா நீங்கள் எதுக்காக கொண்டு போய் நாடாரண்டீங்க, நாடார் இல்லை, எதுக்கு திருநெல்வேலியில் நாடார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற தெளிவாக கேட்குறாரு. அதாவது இசைவேளராக இருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதி அவருடைய மகள் எப்படி நாடாராக இருக்க முடியும்? அப்போ நீங்கள் நாடார்னு சொல்லிட்டு உங்கள் ப்ரொஃபைலில் பணமரத்தை வச்சுக்கிட்டு தமிழ் மக்களை ஏமாத்துறீங்களா அப்படிங்கிற கேள்வி கேட்குறாரு. ஏன்னு வச்சுக்கோங்களேன், இப்போது ஒரு தாசிகள் அப்படிங்கிற அந்த பிரிவை பற்றியெல்லாம் நம்ம இவர் பேசியிருப்பார், அந்த காந்தராஜ் அப்படிங்கிற டாக்டர், அதை பற்றி நம்ம பேசணும்னு வைங்களேன். அந்த மாதிரி ஒரு அப்படிப்பட்டுட்டு நீ டக்குன்னு நாடார் அப்படி சொல்கிறீங்களே அப்படிங்கிற அன்னைக்கிளி தரமாக இருக்குது. நம்ம தமிழ் துரோகியெல்லாம் தமிழ் தேசியம் பேசுகிறவங்க, ஈவராவை இழிவுபடுத்துகிறவங்க. ஆனால் உண்மையாலுமே தமிழர்களுக்கு துரோகம் பண்ணுறது பூராமல் யாருன்னா நீங்கள் தான். நீங்கள் எங்களை துரோகிகள் அப்படிங்கிறது, கூலிக்காரர்கள் அப்படிங்கிறதுனா நீங்கள் எங்களை ஏமாற்றி பொழைக்கிற அப்படி தான் சொல்லணும், பண்ணையார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.